வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். அதுல 24/12/1994ஆம் ஆண்டு பிறந்தவங்க உங்களோட ஜாதக பலன்கள பார்க்கலாம். கிட்டத்தட்ட நீங்க பிறந்து 31 வருஷத்த பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்க பிறந்தது சனிக்கிழமைங்க. ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சிம்மராசி ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரனோட சாரத்துல பிறந்திருக்கக்கூடிய அமைப்பு. இதுக்கு சந்திராஷ்டமமா அமையக்கூடியது மீன ராசி சந்திராஷ்டமமா அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோ, டா, டி, டு. இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த பலன் பொருந்தும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். திதி என்ன திதி அப்படின்னா சஷ்டி திதிங்க. சரிங்களா? தேய்பிர சஷ்டி திதி. யோகம் ஆயுஷ்மான், கரணம் வணிசை, சூரியனோட சாரம். ஆட்சி அப்படின்னு பார்த்தோம்னா சனியும் சுக்கிரனும் ஆட்சியில நல்ல வலுவா இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறதுனால இன்னும் உங்களுக்கு வலு சேர்க்கும். இது ஆயுள் வளத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்துவாங்க. இன்னொன்னு செல்வ வளத்தை பெருக்கக்கூடியதாகவும் அமையக்கூடியது. அதிகாரத்துக்கு எங்க போனாலும் இருக்கக்கூடியது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது உச்ச நீச்ச ஏதாவது கிரகம் இருக்குதா அப்படின்னு சொன்னோம்னா அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. பஞ்சபட்சின்னு எடுக்கும்போது ஆந்தை தான் உங்களுக்கு பஞ்சபட்சியா வராங்க. குபேர புள்ளினா கேட்டை 4ஆம் பாதம் விருச்சிக ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி கேட்டை 3ஆம் பாதம் அதே விருச்சிக ராசிலையும், துரதிர்ஷ்ட புள்ளி ஹஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதம் சரிங்களா கன்னி ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. இந்த ஜாதக ரீதியா பிறக்கும் போது பூர நட்சத்திரங்கிறதுனால சுக்கிரனோட தசாபுத்தி தான் எடுத்த உடனே நடந்திருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நடந்தது சூரிய தசை ஒரு 6 வருஷம். சந்திர தசை ஒரு 10 வருஷம். இப்ப நடந்துட்டு இருக்குது செவ்வாய் தசை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. ஒரு 7 வருஷம். இதுல அடுத்தடுத்து நம்ம பார்க்கும்போது, இப்ப நடந்துட்டு இருக்கிற செவ்வாய் தசைய பொறுத்தளவுக்கு, அவர் கேதுவோட சாரத்துல போய் உட்கார்ந்துட்டாருங்க. மக நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு சிம்ம ராசியில. அப்பனா இந்த தசைக்கு சரிங்களா? மக நட்சத்திரத்துக்கு எந்த லக்னம் பாதகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப பாதிக்கக்கூடிய லக்னங்கள்னா, மீன லக்னம், மேச லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம். இந்த 4 லக்னக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க. குடும்பத்துல சண்டை, பிரச்சனை, பிரிவு, ஊரை விட்டு தேசம் விட்டு போகக்கூடியது, வீணான கடன்களை ஏற்படுத்திக்கிறது. எப்படி ஆச்சுன்னே தெரியலைங்க, கடன் வந்துருச்சுங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தெரியுங்களா? அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். வீட்டுல ஒரு நோயாளியை கொடுக்கறது, நம்ம சும்மா நடந்து போவோம், நம்ம மேல எவனாவது கொண்டாந்து வண்டியை விடுவான் சரிங்களா? இதுவும் அதைத்தான் கொடுக்கும். அப்படிங்கிற காரணத்தினாலையும் இதுவும் வேலை செய்யுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்படின்னா இந்த லக்கணக்காரங்க 4 லக்கணக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க. அது இல்லாம இன்னொரு எக்ஸ்ட்ரா லக்கணமும் பாதிக்கப்படும். அது என்ன அப்படின்னா மிதுன லக்கணமும் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு. அப்பனா இந்த 5 லக்கணத்துக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்புங்க. ஊரை விட்டு வெளியே போய் வாழ வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். வாடகை வீட்டிலேயே குடியே இருக்க வேண்டிய சூழ்நிலையும், கணவன் மனைவிக்கு இடையில காலையில எந்திரிச்சோன்னா காரணம் இல்லாம சண்டையும், மனஸ்தாபங்களையும் இது ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் இது குடுத்துருவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழுங்க. அதுவும் வாழ்க்கைக்கு பின்னாடி பயன்படும். சில பேர் குழந்தை குட்டி இல்லாம இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இந்த கேது ஏற்படுத்துவாங்க. சரி இதோட முடிஞ்சிருமா அப்படின்னு சொன்னா, இது ஒரு 7 வருஷம் செவ்வாய் தசை நடக்கும். அதுக்கப்புறம் நடக்கிறது 18 வருஷம் ராகு தசைங்க. இந்த ராகு தசையும் கொஞ்சம் பாதகமான காலத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது எப்படி ஏற்படுத்துவாங்க அப்படின்னா, ராகுவும் ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே போக வைக்கும். தொழில்ல முடக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும், இல்ல தொழில்ல பெரிய அளவுக்கு தூக்கி விட்டு குடும்பத்தை கொண்டு போய் குப்பையில தள்ளக்கூடிய அமைப்பையும் இதெல்லாம் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வேண்டாத வம்பு வழக்கு பிரச்சனையே இது குடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த ஜாதக ரீதியா மேலும் வேறு என்னென்ன தகவல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் போய் ராகுவ சந்திக்குது. சுக்கிரன், ராகு சேர்க்கையே பார்த்தீங்கன்னா, வேண்டாத பெண்கள் சகவாசத்தை ஏற்படுத்தும். அது ராகு திசையோ, கேது திசையோ நடக்கும்போது நல்லாவே ஏற்படுத்துவாங்க. வேண்டாத ஃபோன் கால் வர்றது மூலியமாவும் கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை, பிரிவுகள கொண்டு வரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்துவாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி இந்த ஜாதக ரீதியா வேற என்னென்ன இருக்கு? ஒரு பெண் ஜாதகமா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கணவன் அதிகாரத்துக்கு சொந்தக்காரனா இருப்பான். தலக்கணம் பிடிச்ச பயலா இருப்பான். அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்துருக்கக்கூடிய கணவன் அமையக்கூடிய அமைப்பு. சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, மனைவி மக்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனையை கொடுத்து கொஞ்ச காலம் பிரிவையோ, விதவை இல்லைன்னா வாழ வெட்டிங்கிற பெயரையோ எடுக்கக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு கொடுக்கும். தோல் பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொடுக்குங்க. கண்ணுல இடது கண் பாதிக்கப்படும். செரிமான கோளாறு பிரச்சனை, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொடுக்கும். ஒரு சில பெண்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை செய்வீங்க. அவங்களுக்கு நல்ல லாபமும். சில பெண்களுக்கு ஃபோன்னாலயும் சங்கடம் வரும். இது கணவனுக்கு தெரிஞ்சு, இதனால உங்களோட பேரு டேமேஜ் ஆகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க. அதுலலாம் மாற்றம் இல்ல. கணவன் ரொம்ப நல்லவன் தான். இருந்தாலும் தலக்கணம் எப்பயும் இருக்கும். யாருக்கும் அடிபணிஞ்சு போமாட்டாங்க. அப்படி கணவன் தான். அப்பனா உங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டைகள் வந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு. இதே ஒரு ஆண் ஜாதகமா இருந்தா சரியான கோபக்காரன், சண்டைக்காரன், ரோசக்காரன். தனலாபத்துக்கு சொந்தக்காரன். வண்டி வச்சு தொழில் பண்ணா நல்ல லாபத்த குடுக்கும். ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது நல்ல லாபம். இவங்களுக்கும் வேண்டாத பெண்கள் சகவாசத்த குடுக்கும். கொஞ்சம் கவனமா இருங்க. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை செஞ்சாலும் நல்ல லாபம். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கி வித்தாலும் நல்ல லாபத்த குடுக்குது.
இவங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், கண்ணுல இடது கண் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும், உடல் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பாதிப்பு குடுத்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையும், தோல் பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவங்களுக்கு நல்லாவே ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். தந்தை வழி சொத்துக்கள் பின்னாடி பயன்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். கோச்சாரத்துப்படி ஏதாவது யோகம் இருக்குதா அப்படின்னு சொன்னா, வண்டி வாகனம் எடுத்து எடுக்கக்கூடிய ஃபோர் வீலர் சம்மந்தப்பட்ட வண்டி வாகனம் எடுக்கக்கூடிய யோகம் இப்பயே ஓடிக்கிட்டு இருக்கு. நிலபுலன்கள் வீடு கட்டக்கூடிய யோகம் இன்னும் ஒரு 1½ வருஷம் கழிச்சு ஏற்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். மேலும் இந்த ஜாதக ரீதியா எதுவும் தகவல் தேவைப்பட்டா தாராளமா கூப்பிடுங்க. உங்களோட ஜாதக டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கூட நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழயே இருக்குங்க. அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். நம்ம ஜாதகம் பார்க்கறதுக்கு ரூ. 200 சார்ஜ் பண்றோங்க. அடுத்தது ஜாதகம் பார்க்கறதுக்கு ஓகே. அடுத்தது நாடி முறைப்படி ஜாமக்கோல் பிரசன்னம் பார்க்குறேங்க. அந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதில்ல. ஜாதகம் எழுதுறதுக்கு ஒரு ரூ. 1500 வாஸ்து பார்க்கறதுக்கு ஒரு ரூ. 2000 பொருத்தம் பார்க்கறதுக்கு ஒரு ரூ. 50 சார்ஜ் பண்ணுறேங்க. உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டா தாராளமா நீங்க அழையுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.